தமிழக வெற்றிக்கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்க முடியாத ஒரு சூழல், தனிப்பெருங்கட்சியா இருந்தாலும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வட்டவர் மக்களுடைய தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அடுத்து ஆட்சி எப்படி அமைய போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல காங்கிரஸ் கட்சியுடைய பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்றாங்க. 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கு. 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல யூகங்கள்லாம் சொல்லப்படுது, பல கருத்துக்கள் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகுது? இல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் கட்சியோட முடிவாக இருக்கும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது. எல்லா தேசிய கட்சிக்கும் இது பொருந்தும். அதே போன்ற காங்கிரஸ் பேர் எப்பொழுதும் கூட்டணி அமைத்தது, தொகுதிகள் வாங்கியது எல்லாமே அகில இந்திய தலைமையுடைய வழிகாட்டுதல் தான் செய்கிறோம். அதே மாதிரி இதுவும் அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியான முடிவாக இருக்கும். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை பலரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை, தொடர்ந்து எல்லோருடைய குரலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதை முடிவு பண்ணுறது எங்களுடைய அகில இந்திய தலைமை தானே. அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுதல் நாங்கள் போக போகிறோம். ஒரு அரசு அமைஞ்சா ஸ்திரத்தன்மை இல்லாத அரசா இருக்கும், இது நீண்ட நாட்களுக்கு செல்லுமா அப்படிங்கிற பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? என்னுடைய கருத்து மக்கள் தீர்ப்பு தான் என்னுடைய கருத்து. மக்கள் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட் டு த பீப்புள் மேண்டேட். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இது எப்படி வருதுன்றது என்னால் கணிக்க முடியல, கணிக்கவும் முடியாது. இருந்த போதிலும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல் தான் என்னோட முடிவு. உங்களோட சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் எப்போ நடைபெறாரு? இப்போ இன்னைக்கு 12 மணிக்கு வச்சிருக்கோம். 5 சட்டமன்ற உறுப்பினர் வர சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டம் வச்சிருக்கேன். தமிழக வெற்றிக்கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்க முடியாத ஒரு சூழல், தனிப்பெருங்கட்சியா இருந்தாலும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வட்டவர் மக்களுடைய தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அடுத்து ஆட்சி எப்படி அமைய போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல காங்கிரஸ் கட்சியுடைய பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்றாங்க. 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கு. 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல யூகங்கள்லாம் சொல்லப்படுது, பல கருத்துக்கள் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகுது? இல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் கட்சியோட முடிவாக இருக்கும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது. எல்லா தேசிய கட்சிக்கும் இது பொருந்தும். அதே போன்ற காங்கிரஸ் பேர் எப்பொழுதும் கூட்டணி அமைத்தது, தொகுதிகள் வாங்கியது எல்லாமே அகில இந்திய தலைமையுடைய வழிகாட்டுதல் தான் செய்கிறோம். அதே மாதிரி இதுவும் அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியான முடிவாக இருக்கும். கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை பலரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை, தொடர்ந்து எல்லோருடைய குரலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதை முடிவு பண்ணுறது எங்களுடைய அகில இந்திய தலைமை தானே. அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுதல் நாங்கள் போக போகிறோம். ஒரு அரசு அமைஞ்சா ஸ்திரத்தன்மை இல்லாத அரசா இருக்கும், இது நீண்ட நாட்களுக்கு செல்லுமா அப்படிங்கிற பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? என்னுடைய கருத்து மக்கள் தீர்ப்பு தான் என்னுடைய கருத்து. மக்கள் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட் டு த பீப்புள் மேண்டேட். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இது எப்படி வருதுன்றது என்னால் கணிக்க முடியல, கணிக்கவும் முடியாது. இருந்த போதிலும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல் தான் என்னோட முடிவு. உங்களோட சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் எப்போ நடைபெறாரு? இப்போ இன்னைக்கு 12 மணிக்கு வச்சிருக்கோம். 5 சட்டமன்ற உறுப்பினர் வர சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டம் வச்சிருக்கேன்.